ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எலமெண்ட்ஸ் புரோட்டீன் பவுடர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாம் வீடியோவில் பார்ப்பது புரோட்டீன் சத்து. புரோட்டீன் சத்து குறைபாட்டால் ஏற்படும் பிரச்சனை, அதுக்கு எப்படி தீர்வு காணலாம். இன்று நம்ம அதிவேகமான வாழ்க்கை முறையில் வாழ்ந்து வருகிறோம். 2 பேரும் வேலைக்கு போகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அது காரணம் குழந்தைகளுக்கு கூட நல்ல ஊட்டச்சத்து உள்ள பொருட்களை கொடுக்க முடிவதில்லை. நாமும் அதுபோல் நல்ல ஊட்டச்சத்து உள்ள பொருட்களை சாப்பிட முடிவதில்லை. அதற்கு நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதனால் நமக்கு புரோட்டீன் சத்து உடம்பில் குறைகிறது. அப்படி குறையும் போது என்ன பிரச்சனை வரும்னா, முடிகொட்டுற பிரச்சனை வரும். சின்ன வயசுலேயே பல்லு தேய்மானம், எலும்பு தேய்மானம், ஜாயிண்ட் பெயின், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்ப்பு சக்தி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது அதிகமாக சின்ன குழந்தைகளையும் பாதிக்கிறது. அவங்களுக்கு நல்ல புரோட்டீன் உள்ள காய்கறிகள், பழ வகைகள், தானிய வகைகளெல்லாம் கொடுக்கணும். புரோட்டீன் சத்து நிறைந்த தானிய வகைகளை அதிகமாக கொடுக்கணும். பயிர் வகைகள் அதிகமாக கொடுக்கும்போது நமக்கு இந்த புரோட்டீன் சத்து கண்டிப்பாக உடம்புக்கு கிடைக்கும். அப்படி தானிய வகைகள் யாரும் குழந்தைகள் விரும்பி சாப்பிட்றதில்ல. ஏன்னா அந்த பயிர் வகைகளை நம்ம குழம்பா வச்சு கொடுத்தாலும் யாரும் சாப்பிட்றதில்ல. அதிகமாக இப்போ இருக்கிற பீஸா, பர்கர் இது மாதிரி சாப்பிட்றாங்க. தானிய வகைகளை யாரும் சாப்பிட்றதில்ல. அதுக்கு தான் நம்ம ஹார்லிக்ஸ், பூஸ்ட்டு இது மாதிரி பொருட்களெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு ஆயுர்வேத ப்ராடக்ட் தான் வாங்கி எங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். அந்த ஆயுர்வேத ப்ராடக்ட்டு தான் எலமெண்ட்ஸோட புரோட்டீன் பவுடர். இந்த பவுடர் பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் இனிப்பு குறைவாக இருக்கும். இது நல்லா ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்டதுனால நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை. அப்போ ஹார்லிக்ஸ், பூஸ்ட்டு கொடுக்குறோமில்ல, அப்போ இந்த புரோட்டீன் பவுடர் எதுக்கு அப்படின்னு எல்லோரும் கேட்கலாம். இதில் புரோட்டீன் சத்தும் அமினோ ஆசிடும் 2 நிறைஞ்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள மூலப்பொருட்கள் பார்த்திங்கன்னா சோயா பீன்ஸ், பட்டாணி, பால், நெல்லிக்காய், பிரம்மி இதுபோல் பொருட்கள் அடங்கியிருக்கு. எல்லாமே 3 வகையான பொருட்கள் அடங்கியிருக்கு. லிக்யூடும் இருக்குது, நெல்லிக்காய் இருக்குது, பழ வகைகள் இருக்குது, பயிர் வகைகள் இருக்குது. எல்லாமே இருக்கிறதுனால இந்த புரோட்டீன் பவுடர் நல்லா நமக்கு புரோட்டீன் சத்தை உடம்புக்கு தருகிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஆயுர்வேத ப்ராடக்ட்டில் ஆயுஷ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. இதை சாப்பிடும்போது நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை. இது ஆயுர்வேத பொருளால் தயாரிக்கப்பட்ட பொருள் ஆகும் என்று சொல்லி நமக்கு ஆயுஷ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அதனால் இதை நம்ம சாப்பிட்லாம். இதை சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான புரோட்டீன் சத்தும் அமினோ ஆசிடும் கிடைக்கும். இதை எப்படி சாப்பிட்லாம், சாப்பிட்ற முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாலில் கலந்து குடிக்கிறது தான் நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். காலையிலையும் சாயந்தரம் குழந்தைகளுக்காக இருந்தால் 1 ஸ்பூனும், பெரியவங்க 2 ஸ்பூனு போட்டு பாலில் கலந்து குடிக்கலாம். அப்படி பாலில் கலந்து குடிக்க குழந்தைகளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் தோசை மாவு, சப்பாத்தி மாவு இதில் எல்லாம் கலந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாலில் குடிக்கும்போது ஒரு சில குழந்தைகளுக்கு பிடிக்காது. அதனால் நமக்கு சப்பாத்தி மாவு, தோசை மாவில் கலக்கலாம். அதிகமாக பாலில் கலந்து குடிக்கிறது தான் நல்ல ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும். குழந்தைகளுக்கு 1 ஸ்பூனும், பெரியவர்களுக்கு 2 ஸ்பூனும் சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டு வரும்போது ஒரு 2-3 மாதம் தொடர்ந்து சாப்பிடும்போது நமக்கு இந்த புரோட்டீன் சத்து கண்டிப்பாக உடம்பில் அதிகமாகும். அப்போ இந்த எலும்பு தேய்மானம், முடிகொட்டுற பிரச்சனை, பல்லு தேய்மானம், இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.